இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சாது செல்லப்பா ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் வித்தியாசமான ஊழியத்தை செய்த மூத்த போதகர். சுத்திகரிக்கும் அக்கினி என்ற மாத பத்திரிகையின் ஆசிரியர். அக்கினி என்ற பெயரில் சபை ஊழியத்தை உருவாக்கிய ஸ்தாபகர். லுத்தரன் சபையை சேர்ந்த இவர் ஆண் செவிலியர் பட்டப்படிப்பை படித்தார். ஆனால் அவருக்கு இந்தியன் ரயில்வேயில் வேலை கிடைத்தது. இவருக்கு 1959 கும்பகோணம் லுத்தரன் சபையில் வைத்து விவாகம் நடைபெற்றது. இவரது துன்மார்க்க ஜீவியத்தால் டிபி வியாதி இவரை தாக்கியது. இருமும்போது இரத்தம் தொடர்ந்து வெளியேறியதால் பலவீனப்பட்டார். ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து இறந்துவிட முயற்சி செய்தபோது ஒலிபெருக்கி மூலமாக தூரத்திலிருந்து தேவ சத்தம் கேட்டது. அந்த சத்தம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கேட்டது. உடனே சாது எழுந்து சத்தம் வந்த திசை நோக்கி பயணித்தார். அங்கே எல்இஎஃப் சபையின் சுவிசேஷ கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதில் ஜோசுவா டேனியல் ஐயா பாவத்தை குறித்து கண்டித்து வல்லமையாக பிரசங்கித்து கொண்டிருந்தார். அந்த நாளில் செல்லப்பா ஐயா பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டார். அந்த நாள் 1967 மே 14 சாது செல்லப்பாவின் ரட்சிப்புக்காக 8 ஆண்டுகள் போராடி ஜெபித்தவர் அவரது துணைவியாராகும். ஒரு நாள் சங்கீதம் 107:17 முதல் 20 வசனங்களை வாசித்து ஜெபித்துவிட்டு படுக்கைக்கு சென்றார். டிபி நோயிலிருந்து விடுதலை பெற்றார். ரட்சிக்கப்பட்ட பின் எல்இஎஃப் சபைக்கு தொடர்ந்து குடும்பமாகச் சென்றார். சில ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை ஏசிய சபைக்கு சென்று ஆவிக்குரிய சத்தியத்தில் வளர்ந்தார். இந்த சபையில் பாஸ்டர் பிரெடி மார்க்டன் என்ற போதகர் மூலம் குடும்பமாக முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றார். அதற்கு பின்பு வேத இரகசியங்களை கற்றுக்கொள்ள சென்னை தாம்பரத்தில் உள்ள போதகர் பாஸ்கர தாசன் என்பவரோடு ஐக்கியம் கொண்டார். இவரோடு ஏற்பட்ட ஐக்கியம் சாது ஐயாவின் ஊழியத்தில் பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. பாஸ்கர தாசன் ஐயா சாது ஐயாவுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக விளங்கினார். நல்ல போதனைகளை போதித்து சாது ஐயாவை நல்ல தேவ ஊழியனாக உருவாக்கினவர் பாஸ்கர தாசன் ஐயா ஆவார். சுவிசேஷகர் டேவிட் இளவரசன் மற்றும் சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஆகியோரையும் நல்ல உபயோகமான பாத்திரமாக உருவாக்கியவர் பாஸ்கர தாசன் ஐயா அவர்கள். பின்பு பல கூட்டங்களில் சாட்சி சொல்ல உற்சாகப்படுத்தி ஜெபத்தில் தாங்கிய ஜெப நண்பர் சகோதரர் கிளாடி ஈஸ்வரராஜா ஆகும். பின்பு கோவைக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் வந்தபோது ஐபிஏ சபையோடு ஐக்கியப்பட்டு யோபு ஐயாவுக்கு ஊழியத்தில் உதவியாக இருந்தார். அந்நாட்களில் கோவையில் இவர் செய்த சுவிசேஷ ஊழியம் பிரபலமானது. மாரநாதா என்று பெயிண்டில் பல இடங்களில் எழுதிய வசன புரட்சியை உருவாக்கியது. அந்நாட்களில் திமுகவில் முக்கிய புள்ளியாக இருந்த ராமநாதன் என்னை கேலி செய்து இப்படி சுவர் விளம்பரம் செய்துள்ளனர் என புகார் அளித்தார். ஆனால் சாது ஐயா முதல் நாள் மாரநாதா என எழுதிய இடங்களில் அடுத்த நாள் அதற்கு கீழே இயேசு வருகிறார் என பெரிய எழுத்துக்களில் எழுதினார். சாது ஐயா காவல்துறையால் விசாரிக்கப்பட்டார். சாது அவர்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவித்தார். திமுகவினர் இவரை சந்தித்து விளக்கம் கேட்டபோது அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்தார். இந்த மாரநாதா விளம்பரம் பத்திரிகைகளில் பரபரப்பு செய்தியாக விளங்கியது. மாரநாதாவா ராமநாதாவா என ஒரு பத்திரிகை கேலி செய்து ராமநாதனை விமர்சித்தது. தொடர்ந்து சாது செல்லப்பா ஊழியம் பரவ ஆரம்பித்தது. அதற்கு பின் கோவை டாட்டாபாத் சாலையில் உள்ள லிப்சி மெமோரியல் ஏஜி சபையின் உதவி போதகராக ஊழியம் செய்தார். அந்நாட்களில் இவர் நடத்திய வேத பாட கூட்டம், உபவாச கூட்டம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. திரள் ஜனங்கள் பங்கு பெற்றனர். அதன்பின் கோவை இரத்தினபுரியில் அக்கினி சபையை ஆரம்பித்தார். இதுவே இவர் ஆரம்பித்த முதல் சபை. 1972 ரயில்வே பணியை ராஜினாமா செய்து முழுநேர ஊழியத்திற்கு வந்தார். அதன்பின் பல இடங்களில் பல சபைகளில் பிரசங்கம் பண்ணினார். 1972 தி ஆக்ஷன் டீம் என்ற குழுவை உருவாக்கி அநேகம் வாலிபர்களுக்கு ஊழிய பயிற்சி தந்து ஊழியங்களை உருவாக்கி கொடுத்தார். இக்குழுவில் உருவாக்கப்பட்ட மைக்கேல் என்பவர்
டிபிஎம் சபையில் சேர்ந்து ஊழியம் செய்து பின்னர் சென்டர் பாஸ்டராக உயர்த்தப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை இரத்தினபுரி சபை பின்பு கணபதிக்கு மாற்றப்பட்டது. சாது ஐயா கன்வென்ஷன் கூட்டங்களில் பேச வெளியே செல்லும் போதெல்லாம் அவரது மனைவி ரூபி அவர்கள் சபையை நடத்துவார்கள்.